ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற நாமத்தினாலே வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில கொடுப்பதிலே தேவனை கொடுத்த மகத்துவமான கிருபைக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் தேவனுடைய கிருபை நம்மளை கண்ணிங்கனி போல பாதுகாத்தது. 365 நாட்களும் தேவ பிரசனம் நம்மை வழிநடத்தி இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிப்பதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே தேவன் உங்களுக்கும் எனக்கும் செய்ய போகிற காரியங்களையும் செய்ய இருக்கிற காரியங்களையும் நினைத்து நாம் தியானிக்கும் பொழுதும் அவருடைய நாமத்தை மேம்படுத்தும் பொழுதும் நம்முடைய உள்ளம் எவ்வளவாய் களி கூறுகிறது. இந்த 2023 முழுவதும் அவர் நம்மை நடத்தின விதத்தை நினைத்து நாம் அவரை துதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். சங்கீதம் 18வது சங்கீதத்தினுடைய 35வது வசனத்திலே சங்கீதக்காரன் இவ்வாறாக கூறுகிறார்: உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். இதைத்தான் இந்த வருடத்தினுடைய வாக்குத்தத்தமாக நான் உங்கள் மத்தியிலே நான் சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவருடைய வலது கரம் நம்மளை தாங்குகிறது, ஆண்டவருடைய காரியம் மட்டுமே நம்மை பெரியவனாகும். இந்த சங்கீதத்தை சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதும் பொழுது எவ்வாறாக எழுதுகிறார் என்று சொல்லி இந்த அடைப்புக்குறியில நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது என்று சொல்லி இந்த அடைப்புக்குறியிலே இடப்பட்டிருக்கிறது. இந்த 1வது வசனத்தில் இருந்து 50வது வசனம் வரைக்கும் 1 முதல் 50 வரைக்கும் அவர் பாடின அந்த சங்கீதத்தினுடைய அர்த்தமும் விளக்கமும் என்ன என்று சொன்னால், ஏதோ ஒரு நாளில் நடந்த சம்பவத்தை நினைத்து அவர் அந்த சங்கீதத்தை எழுதவில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை நினைத்து இந்த சத்துருவின் கைக்கு கர்த்தரை நீங்களாக்கிறார் என்று சொல்லி எழுதவில்லை. அவர் எழுதுவதனுடைய முழு இந்த 50 வசனத்தையும் அவர் எழுதுவதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்று சொன்னால், தனக்கு எதிரியாய் காணப்பட்ட சத்துரு 1 இருந்து சத்துருவில் இருந்து கடைசி சத்துரு வரைக்கும் எல்லா சத்துருவின் கைக்கும் சவுலின் கைக்கும், சவுல சத்துருன்னு சொல்லல, சவுலின் கைக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காத்தார் என்று சொல்லி அந்த பாடின அந்த சங்கீதத்தினுடைய வரிகள் தான் வருகிறது. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்குகிறது. யோசித்து பாருங்கள், கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தின விதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதோ இல்லை தியானிக்கும் பொழுதோ இல்லை அதை குறித்து நீங்கள் ஆராயும் பொழுதோ, நீங்க 50 வசனம் இல்ல எத்தனையோ வசனம் நீங்கள் சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் எத்தனை சத்துருக்களின் கைகளுக்கு என்னை நீங்களாக்கி அவர் என்னை ரட்சித்தார். அதான் நீங்க தெளிவாய் சொல்லுங்கள், என்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்த தேவனை பார்த்து சொல்கிறார், உம்முடைய வலது கரந்தாயா என்னை தாங்கணும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கணும். கேட்டுக்கொண்டிருக்கிறதான வசனத்தை கேட்டுக்கொண்டான சகோதரா சகோதரிகளை உங்களை பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வசனம் என்னவென்று சொன்னால், ஆண்டோடைய வலதுகரம் மட்டும்தான் நம்மளை தாங்கும், ஆண்டோடைய வலதுகரம் மட்டும்தான் உங்களை பெரியவனாகும். அவருடைய வலதுகரத்தை பிடிச்சிருந்தீங்க அப்படின்னா அவருடைய காரணியத்துல நீங்க பெரியவனா மாறுவீங்க. இந்த ஆண்டு முழுவதும் அதை ஒரு தீர்மானமா எடுத்துக்கோங்க. அதை சொல்வதற்கு முன்பதாக தாவீது எடுத்ததான நிர்ணயங்கள் இல்லை, தாவீது எவ்வாறாக ஆண்டவர் செய்த உபகாரங்களுக்காக அவர் நன்றி சொன்னார் என்று சொல்லி சில வரிகளை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்துல எவ்வாறாக சொல்லுங்க சொன்னார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய ஒரு காரியம்தான். தேவன் மேல நம்ம வைக்கிற அன்பு, ஆண்டவர் மேல நான் எவ்வளவு அன்பு வைக்கிறேன். இந்த வருஷத்துல நீங்களும் நானும் நிர்ணயம் எடுக்கக்கூடிய ஒரு காரியம், அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கணும், அவருடைய காரணியம் உங்களை பெரியவன் ஆக்கணும். அப்படின்னா சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல, என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன். ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையிலே சொல்லப்பட்டிருக்கு, உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் அவர் மீது என்ன செய்யணுமா, அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்ததனுடைய முக்கிய நோக்கமே நீங்களும் நானும் அவரை அதிகமாய் அன்பு கூறணும்.
இன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து இந்த ஆண்டு முழுவதும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், நான் ஆண்டவரை நேசிச்சேனா? ஆண்டவரை நேசிச்சார் அல்லவா? அவர் என்ன நேசித்தாரு, நான் அவரை நேசித்தேனா? தாவீது அதான் சொல்றார், என்னுடைய சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கிய தேவனுக்கு முத காரியத்தை வச்சிட்டாரு. என் தேவனாகிய என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். எவ்வளவோ பாதைகள் சறுக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு 3 முறை அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்த அந்த 3 முறையும் மிகப்பெரிய ஒரு சறுக்கலாக காணப்பட்டது. நீ தோற்று போயிருவ, நீ என்ன மறுதலிப்ப அப்படிங்கறத முன்கூட்டியே இயேசு பேதுருவுக்கு அறிவித்திருந்தார். ஆனாலும் இல்ல ஆண்டவரே, உண்மை நான் மறுதலிக்க மாட்டேன், நான் செத்தாலும் உங்க கூட தான் சாகுறேன் என்கிற ஒரு எண்ணம் வரைக்கும் இருந்த பேதுருவுக்கு சுற்றிலும் இருந்த சூழ்நிலை அவனுக்கு வெறும் சறுக்கலாகவே காணப்பட்டது. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, 3 தடவையும் அவன் தன்னுடைய பாதைகளை சறுக்கி விழுந்தவனாக காணப்பட்டான். யோசித்து பார்ப்போம். மற்ற சீஷர்கள் முன்னிலையிலும் மற்ற ஜனத்தார் முன்னிலையிலும் இவனை அறிந்த மற்றவர்கள் முன்னிலும் இவன் சறுக்கி விழுந்த அந்த பாதைகள் மற்றவர்கள் எவ்வாறாக சிந்தித்திருப்பார்கள்? நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே, நான் ஆண்டவரை மறுதலித்து விட்டேனே. ஆனால் இயேசு அவனை சந்திக்கும் பொழுது, இயேசு அப்போஸ்தலனாகிய பேதுருவை சந்திக்கும் பொழுது அவர் செய்ய சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், நீ என்னை அன்பு கூறுகிறாயா? 3 தடவையும் அவர் கேட்ட காரியம், நீ என்னை அன்பு கூறுகிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? நாம் எத்தனை பாதைகளிலே நாம் சறுக்கினால், எத்தனை படிகள் முன்னோக்கி போய் இப்பொழுது என் நிலைமை பின்னோக்கி வந்துவிட்டது, எவ்வளவோ காரியத்தின் நிமித்தம் நான் பின்னடைந்தவனாக காணப்படுகிறேன், இந்த ஆண்டுலையாவது ஒரு ஒரு மாற்றம் எனக்கு காணப்படாதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இருக்க. பாத்தீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தரை முழு மனசோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட நீ அன்பு கூர்ந்தாய் என்று சொன்னால் அவருடைய வலதுகரம் உன்னை தாங்கும், அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாகும். நம்ம எடுக்கணும் தீர்மானம், ஆண்டவரே நான் உண்மை அதிகமா நேசிக்கணும், ஆண்டவர் அதிகமா நேசிக்கணும். எல்லாத்தையும் வெறுமனே நான் சர்ச்சுக்கு வந்தா மட்டும்தான் ஆண்டவரை தேடணும்னு கிடையாது. நான் இருக்கும் பொழுதே ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சும்மா இருக்கும் பொழுது, உட்கார்ந்து இருக்கும் பொழுதும் நான் அவரை நேசிக்கணும், அவர் மீது அன்பு கூறணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும். அவர் என்னை பார்க்கிற தேவன், அவர் என்னை காண்கிற தேவன், நான் அவரை நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு இந்த முதல் நாளிலிருந்து நம்ம கொண்டு வந்து பழகிட்டோம் என்று சொன்னால், இந்த ஆண்டு முழுவதும் நான் சொல்லுகிறேன், வசனத்தை நாம் தீர்க்கதரிசனமாக பிடித்துக் கொள்வோம். அவருடைய வலதுகரம் நம்மை தாங்கும், அவருடைய காருண்யம் நம்மை பெரியவனாக்கும். சங்கீதக்காரனாகிய தாவீது 2வதாக அவர் செய்த காரியத்தை சொல்கிறாரு. 2வது வசனத்துல, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர். 8 காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி 8 காரியத்தை மையப்படுத்தி அவர் சொல்வதனுடைய முக்கிய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஆண்டவரே எல்லாத்துக்கும் என்ன நீங்களாக்கி வருகிற கர்த்தரை பார்த்து ஒன்னே ஒண்ணு சொல்வேன், நீர் தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம். அவருடைய காருண்யம் உங்களை பெரியவன் ஆக்கணும் அப்படின்னா உங்க நிர்ணயத்துல என்ன இருக்கும்னா, என் பலத்துல கிடையாது, எல்லாமே அவரால் தான் ஆகும், எல்லாமே அவர் தான் செய்கிறவர், எல்லாமே எனக்கு அவர் தான் முடிசூட்டுகிறவர். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். இந்த 8 காரியத்தை அப்படி வர்ணிச்சு சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க இல்லாம நான் இல்ல ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு உயர்வு இல்ல ஆண்டவரே, நீங்க இல்லாம எனக்கு எந்த விதமான தகுதி இல்ல ஆண்டவரே. அதான் நீங்க பின்னாடி உள்ள வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி, 33வது வசனம், அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்தினீர். நிறையாட்ட என்னுடைய பாதம் சறுக்கி விழுந்தது. நான் உயர்ந்த ஸ்தலத்தை பற்றி எனக்கு வர வேண்டிய என்னுடைய உயர்தலம் தான் அது நான் அந்த இடத்த போய் அடைவேங்கிற நம்பி இருந்தேன். நான் அந்த இடத்துல உயர்வேன் நம்பி இருந்தேன், வேற ஒருத்தர் ஏறிட்டான், நான் சறுக்கி விழுந்துட்டேன்.
என்னுடைய உயர்தலங்களில் நிறுத்தினீர். வசனத்தை வாசித்து பாருங்க, 33 வசனத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போல் ஆக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்தினீர். எனக்கு அந்த உயர்தலம் வேணும்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா அந்த உயர்தலத்துல வேற ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். நான் இந்த ஸ்தானம் எனக்கு வேணும் நான் நம்பி இருந்தேன். ஆனா அந்த ஸ்தானம் என்னை விட்டு போயிட்டு, இப்ப தாவீது சொல்றாரு, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்தினீர். இந்த ஆண்டு எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் உங்களை உயர்தலங்கள்ல நிறுத்துவதற்கு நீங்க சொல்ல வேண்டிய ஒரு காரியம், எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் பார்த்துக்கோங்க ஆண்டவரே. பாருங்க, அதனால தான் சொல்றாரு, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்குகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு இந்த வருஷ தொடக்கத்துல முதல் நாளே நீங்க பிடிச்சுக்கோங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. அவர் சொன்ன மாதிரி என் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், என் துருகம், என் கேடகம், என் ரெச்சன், என் கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். அந்த 33 சொன்னது போல உயர் ஸ்தானங்கள், உயர்ந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவரே, என்னுடைய எல்லா திறமைகளை காட்டிலும், நீர் எனக்கு தந்த எல்லா தாளந்துகளை காட்டிலும், நீர் எனக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் நான் ஒன்னே ஒண்ணு கொடுப்பேன், நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் சகலவற்றையும், நீரே எனக்கு எல்லாம் என்று சொல்லி முடிசூட்டும் பொழுது அவர் செய்கிற காரியம் உயர் தலங்களிலே நம்மை நிறுத்துகிற தேவனாக இருக்கிறாராம். மூன்றாவதாக அவர் சொல்றார், 3வது வசனத்துல, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் எல்லா சத்துருனுடைய கைக்கு நீங்களாக்கப்படுவேன். மரண கட்டு என்னை சுற்றினது, துர்ச்சன பிரவாக என்னை பயப்படுத்தினது, பாதாள கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணி என் மேல் விழுந்தது, எனக்கு விரோதமாய் நேரிட்ட நெருக்கங்கள் அநேகம். 6வது வசனத்தை சொல்றாரு, தேவனை நோக்கி அபயமிட்டேன், அது அவருடைய செவிகளில் ஏறிற்று. அவருடைய செவிகளில் ஏறினதுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு. 16வது வசனத்தை சொல்றாரு, அவர் என்னை தூக்கிவித்தார். 17 சொல்றாரு, அவர் என்னை விடுவித்தார். 18 சொன்னாரு, அவர் எனக்கு ஆதரவாய் இருந்தார். 19 சொன்னாரு, என்னை தப்புவித்தார். 20 சொன்னாரு, என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளிக்கிற தேவன். பாருங்க, மூன்றாவதாக அவர் செய்தான காரியம், நான் ஆண்டவரை நோக்கி தான் நான் கூப்பிடுவேன். என் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்குவதற்கு மரண கட்டிகள், துர்ச்சன பிரவாரங்கள், என்னை பயமுறுத்தின காரியங்கள் எல்லாத்திலையும் நான் எந்த மனுஷன்ட்டையும் போய் நிக்க மாட்டேன், எந்த நபர்கிட்டையும் போய் நான் கையெழுந்த மாட்டேன். நான் செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான், நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன். நான் கூப்பிடுகிற சத்தம் அவர் செவிகளில் போய் எட்டிட்டு, அவருடைய செவிகள் போய் எட்டது நிமித்தம் அவர் என்னை தூக்கி விடுகிறார், அவர் என்னை விடுவிக்கிறார், அவர் எனக்கு ஆதரவாய் இருக்கிறார், அவர் என்னை தப்புவிக்கிறார், அவர் எனக்கு பதிலளிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் உறுதியாய் இந்த 5 காரியத்தை வைத்து சொல்கிறார். நான் ஆண்டவரை நோக்கி மட்டும்தான் நான் கூப்பிடுவேன். எனக்கு அவர் ஆதரவாய் இருக்கிற தேவன். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு சபையுமாய் இருந்து பதில் கொடுக்கிறாராம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். வசனங்கள்லாம் நான் வாசித்து பார்க்கும் பொழுதெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாகவே அவர் ஆதரவாய் இருக்கிற தேவன். சங்கீதக்காரன் சொன்னது போல எல்லா சூழலிலும் துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கியே நான் கூப்பிடுவேன். துதி, மகிமை, கணம் ஒரு மனுஷனுக்கு அல்ல. நான் கொடுக்கிற எல்லா மகிமையும் கணமும் துதியும் அவருக்கே போவதாக. நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்படுவேன். இந்த புதிய ஆண்டுல 2024 பிரவேசிக்கிறவங்க யாவரையும் பார்த்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அவருடைய வலதுகரம் உங்களை தாங்கும், அவருடைய காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். ஆண்டவர் அதிகமா அன்பு கூறுங்க. எல்லாத்துலயும் நீங்க தான் ஆண்டவரே, நீங்க எல்லாத்துலயும் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரேங்கிற ஒரு உறுதியை வச்சுக்கோங்க. என் சூழ்நிலைகளில நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கப்படுவேன் என்கிற ஒரு தைரியத்தை நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா திரும்பவும் மையப்படுத்துற வாக்கத்தை என் கூட சேர்ந்தே சொல்லுங்க. உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிறது. இன்னொரு தடவை கூட என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது,
உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிறது. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, தனக்கு நேரிட்ட எல்லா சறுக்கல்களிலேயும் நான் விழுந்து விடுவேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை, எனக்கு ஆதரவாய் யாரும் இல்லை, எல்லாமே எனக்கு எதிராக இருக்கிறது. என்னுடைய தொடக்கமே கோலியாத்தோடு எதிர்க்கிற அந்த ஒரு எண்ணத்தில் ஆரம்பித்து எத்தனை சத்துருக்கள், சொந்த மகனே தாவீதுக்கு ஒரு சத்துருவாய் எழுமனது போல தன்னுடைய குடும்பத்திலேயே அநேக சத்துருக்களின் கிரிகளை கண்டு துவண்டு போன தாவீது சொன்ன ஒரே ஒரு காரியம், என் தேவனாய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன். என் தேவனாய கர்த்தாவே நீரே எனக்கு எல்லாம். என் தேவனாய கர்த்தாவே நான் உம்மை நோக்கியே நான் கூப்பிடுவேன். உம்முடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிறது. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய வலதுகரம் தாங்கட்டும். உம்முடைய காருண்யம் இந்த ஆண்டு முழுவதும் அவர்களை பெரியவர்கள் ஆக்கட்டும். எங்கெல்லாம் துவண்டு போனோமோ, எதெல்லாம் முடியாது நாங்க நினைச்சோமோ, எதையெல்லாம் எங்களுக்கு பலன் இல்லைன்னு நாங்க நினைச்சோமோ, எங்கெல்லாம் நாங்க தோத்து போயிருந்தோமோ, எங்கெல்லாம் எங்களுடைய ஸ்தானங்களை ஆண்டவரே எங்களுடைய ஸ்தானங்கள்ல நிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதோ, அங்கெல்லாம் உடைய வலதுகரம் எங்களை தாங்கட்டும். உடைய காருண்யம் பெரியவனாகட்டும். இந்த வசனத்தின்படி பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மையினால் திருப்தியாகும். இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so much. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Happy New Year.